கண்ணியமானவர்களே, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நம்முடைய அனைத்து துஆக்களையும் அங்கீகரிக்கக்கூடிய, இன்னும் நம்மினுடைய கரத்தை தூக்கிட்டு கரத்தை கீழே விடுவதற்குள்ள நம்மினுடைய அனைத்து ஹாஜத்துகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் ரொம்பவும் சிறப்பு மித்து ஓதிய ஒரு அற்புதமான துஆ ஒன்றைதான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய நபர்கள் நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய துஆ கபூலே ஆக மாட்டுது, அல்லாஹ் தாலா என் மீது உள்ள பார்வையை திருப்பிட்டான், எனக்கு அல்லாஹ் தாலா எந்த விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தர்றதில்ல. இன்னும் எந்த அளவிற்குன்னு சொன்னால், நான் எவ்வளவு தான் துவா கேட்டாலும் அல்லாஹ் என்னுடைய துவாவே கபூலாக்க மாட்டான், இதனால் நான் எதுக்கு துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லி நிராசை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் துவா கபூல் ஆகலை, ஹாஜத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படலை இப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. அவர்கள் அனைவருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தன்னுடைய அடியார்கள் எதை கேட்குறாங்களோ அதை அல்லாஹு தாலா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான், தன்னுடைய அடியான் ஏதாவது கேட்டுருவான் அந்த ஆஷுராவுடைய தினத்தில், அவனுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அல்லாஹு தாலா காத்து கொண்டு இருப்பான். இன்னும் எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், பல நபிமார்களுக்கு இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான் பல விஷயங்களை அல்லாஹு தாலா நிஜமாக்கி கொடுத்தான், நிகழ்த்தி கொடுத்தான். பல நபிமார்களுக்கு பல தேவைகளை இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் தாலா நிறைவேற்றி கொடுத்துருக்கான். அந்த அடிப்படையில் இந்த ஒரு ஆஷுராவுடைய தினத்தில் இந்த ஒரு துஆவை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன தேவைகளை கேட்டாலும் என்ன துஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் தாலா அப்படியே அதை மறுக்காமல் உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறான், உங்களுக்கு அதை நிறைவேற்றி தர்றான். ஏன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அதிகமாக துஆ கேட்பதற்கு முன்பு ரசூல்லா ஓதிய ஒரு திக்ர் தான். இன்னும் சஹாபாக்களையும் நபி அவங்க இன்றைய தினத்தில் தான் இந்த துஆவை ஓதி ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றி தந்தான். அதுபோன்று நீங்களும் இன்றைய ஒரு தினத்தில் இந்த ஒரு திக்ரை ஓதுங்க, ஓதி உங்களினுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, உங்களினுடைய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு திக்ர். இதுதான் ரொம்பவும் சிம்பிளான திக்ர். இந்த ஒரு திக்ர் எல்லாருக்குமே தெரியும். மற்ற நாட்களில் இந்த ஒரு திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா கேட்டாலே அல்லாஹ் தாலா நம்மினுடைய துவாவை கபூல் ஆக்கிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் இந்த துவாவை ஓதிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட என்ன தேவைகளை கேட்குறோமோ அதை அல்லாஹ் தாலா அப்படியே கட்டாயம் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். இன்றைக்கு இஷாவில் இந்த ஒரு அமலை செய்ய தொடங்குங்க. முஹர்ரம் பிறை 10 இஷாவுடைய தொழுகைக்கு பின்பு தஹஜ்ஜுடைய நேரம் வரை உங்களுக்கு டைம் இருக்குது. தஹஜ்ஜுடைய நேரம் வரை இந்த ஒரு அமலை எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த நிலையில் இருந்தாலும். எப்படி செய்ய வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு ஒரு நல்ல அமைதியான ஒரு அறையில், அமைதியான உங்களினுடைய ஒரு ரூமில் நீங்கள் முசல்லாவை வச்சு 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுகுங்க. என்ன காரணத்திற்காக வேண்டி அப்படின்னா, உங்களினுடைய தேவைகளை ஏதாவது அல்லாஹ்விடத்தில் சொல்லி இதற்காக வேண்டி 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுகிறேன், இது ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி 2 ரக்காயத்து ஹாஜத் நஃபில் தொழுதுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை 1000 முறை ஒரே அமர்வில் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் உங்களினுடைய அந்த ஹாஜத்தை மட்டும் நினச்சி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் 1000 முறை இந்த ஒரு திக்ரை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் அப்படியே கரத்தை உயர்த்தி நீங்கள் அழுதவாறு இந்த ஒரு துஆவை கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா மனம் இறங்கிடுவான். அல்லாஹ் தாலா என்னுடைய அடியான் பாரு, எனக்காக வேண்டி இரவு தூங்கக்கூடிய நேரத்தில் இரவு வேறு வேலைகளை விட்டுட்டு எனக்காக வேண்டி இந்த வார்த்தைகளை சொல்லி என்னுடைய அடியான் இப்படி கேட்குறானே, இவனுக்கு எதாக இருந்தாலும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலாவே இறக்கப்பட்டு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமல் தான். அந்த ஒரு வார்த்தை என்ன, 1000 தடவை என்ன ஓதணும் அப்படின்னா, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்ட லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த ஒரு திக்ர். இதான் இந்த ஒரு திக்ரை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுது உங்களினுடைய தேவைகளை கேளுங்க, உங்களினுடைய ஹாஜத்துகளை கேளுங்க. கட்டாயம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். இன்னும் அல்லாஹ் தஆலா மனம் இறங்கி கொடுப்பான். என்னுடைய அடியான் இரவு நேரத்தில் தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு நான் தருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எனக்காக வேண்டி என்னுடைய அடியான் கேட்குறானே, இவனுக்கு நான் எப்படி தராமல் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தாலாவே
யோசிக்கிறானா. இன்னும் அல்லாஹத்தாலா அந்த அடியான் என்ன கேட்குறானோ கொடுத்துருங்க அப்படின்னு அல்லாவே மனசு இறங்கி வர்றானா. ஆக கண்ணியமானவர்களே, என்ன வேலை இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த வேலைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு இஷாவுக்கு பின்பு இந்த அமலை தஹஜ்ஜத்துக்குள்ள தேவையுள்ளவர்கள், தேவையில்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. எல்லாரும் தேவையுடையவர்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கு இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு பாருங்கள். காலையில் யாராவது துவா கபூல் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்துடுவான். காலையில் இரவுக்குள்ளே ஃபஜ்ருக்குள்ளே நீங்கள் நைட்டு தான் கேட்டிருப்பீங்க. அல்லாஹ் தஆலா ஃபஜ்ரில் உங்களினுடைய அந்த ஹாஜத்தை நிறைவேற்றி வைப்பான். கண்டிப்பாக கட்டாயமாக நிறைவேற்றி வைப்பான். ஆக கண்ணியமானவர்களே, இன்றைய ஒரு இரவில் இந்த ஒரு அமலை செஞ்சு யாரெல்லாம் தன்னுடைய தேவைகளை கேட்குறாங்களோ அவர்கள் அனைவர்களினுடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இன்னும் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.